சின்னது பண்ணும். சாக போற அளவுக்கு உனக்கு என்னதாண்டி நடந்தது? எங்க அப்பா ஏதாவது சொன்னாரா? அப்படி என்னதாண்டி சொன்னாரு? ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி 2 ரஸ்தாளி பழத்தை உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரு. உள்ள தள்ளிட்டு தூங்குன்னு சொன்னாரா? ஏண்டி அதுக்காக வழி சாகுற? இல்ல. அப்ப எங்க அம்மா ஏதாவது சொன்னாலா? அப்படி என்னதாண்டி சொன்னா நீ சாகுற அளவுக்கு? இந்த Dress நல்லா இல்லையா? புடவை கட்டிக்கோன்னு சொல்றாங்க. ஏண்டி புடவை கட்ட சொன்னதுக்கெல்லாம் மாதிரி யாராவது நாட்டுல சாவாங்க? அதுக்கும் இல்ல. வேற என்னதாண்டி நடந்துச்சு? நான் ரோட்ல போயிட்டு இருந்த போது ஒருத்த என்ன பார்த்து மூணாம் முஞ்சு காட்டினா. அப்புறமா இப்படி இப்படி கோண வலிச்சா. எனக்கு ஒரே ஷேம் பப்பி ஷேம் ஆயிடுச்சு. பப்பி ஷேம் ஆயிடுச்சா? ஏண்டி தெருவுல போறவன் தெரியாமலே போயிருவாண்டி. நீ செத்துட்டா அதுக்கப்புறம் என்ன தானடி வரதட்சணை கொடுக்கணும் உள்ளதுக்கு வச்சு களியும் கீரையும் திங்க வைப்பாண்டி. வாடி வாடி என்ன விடு. வாடி வாடி. இப்ப நான் சாவல. விடு விடு. நீங்க எல்லாம் வெளில போயிடுவீங்களா? வீட்ல யாருமே இருக்க மாட்டீங்கல்ல? அப்போ நான் கிச்சனுக்கு போய் கேஸ திருப்பி விட்டுருவேன். புஷ்ஷுன்னு கேஸ் வரும்ல? அப்போ புஷ்ஷுன்னு வத்தி குச்சிய பத்த வச்சு பாத்துடுவேன். அது குபீர்னு பத்தி தமாலு வச்சிடும். அப்ப நான் செத்துருவேனே. ஏதோ சின்ன பிள்ளைங்க திருவிழால போய் ராட்ன ஏறி சந்தோஷமா விளையாடுற மாதிரி சொல்றா. இவன் நம்மள ஜெயிலுக்கு அனுப்பாம விட மாட்டா. எப்பா எப்பா எங்கம்மா போய் தொலைஞ்சா? அம்மா சார் சிலிண்டர் வந்திருக்குது, சமயக்கட்டுல வைக்கட்டுமா? கமலா ஆரஞ்சு சீதா மாம்பாயா கமலா ஆரஞ்சு. சுகுமாரு, ஏய் சுகுமாரு, என்னடா என்ன தெரியலையாடா? அதுக்குள்ள மறந்துட்டியா? ஏய் நீ நம்ம கட்ட குச்சாம சின்ன குள்ள. ஆமாடா, சின்ன வயசுல பார்த்தோம். ஆமாடா சின்ன குள்ள. இனிமே சின்ன கொள்ளு பெரிய கொள்ளுன்னு சொல்லக்கூடாது. டேய் அதானே உன் பேரு? இல்லடா, இப்ப என் பேரு விநாயகம். ஓஹோ, அதான் பிள்ளையார் சொல்லி போட்டு தொழில ஆரம்பிப்பா. நீ பிள்ளையார் பெரிய உனக்கு வச்சுட்டு பழ வியாபாரம் ஆரம்பிச்சியா நீ? என்னடா பெரிய பழ வியாபாரம்? ஒரு நாள் ஃபுல்லா கூவி கூவி வித்தாலும் 5-10 மேல கிடைக்க மாட்டேங்குது. அதை வச்சு குடும்பத்தை ஒப்பேத்த வேண்டியதா இருக்குது. உனக்கு என்னப்பா, நல்லா படிச்சவன், கை நிறைய சம்பாதிக்கிற. நீ தானே சொல்ற பறிச்சதான் பரதேசியா திருத்தருவா அலைஞ்சிட்டு இருக்கான். 3 மாசம் வாடகை பாக்கி. அவன் சொன்னது வீட்டுக்கு பண்ண சொல்லிட்டான். 2000 ரூபாய் தண்டனை வாங்கி போய்கிட்டு இருக்கேன். சரி சரி, இந்த மாப்பிள ரொம்ப நாளைக்கு அப்புறம் சந்திக்கிறோம். நல்ல கமலா பழம் சாப்பிடு. நீயே திருத்தருவா அலைஞ்சு பாவம் கஷ்டப்பட்டு வித்துக்கிட்டு இருக்க. உங்ககிட்ட போய் போடா. என்னடா நமக்குள்ள 2 ரூபாயில என்ன இருப்பது? சாப்பிடு. சரி ரொம்ப அன்பா கம்பல் பண்ணலாம் வாங்கி சாப்பிடுறேன் நானு. சரிடா சின்ன குள்ள. சரி விநாயகம், என்னதான் இருந்தாலும் கமலானாலே ஒரு கமலா தாண்டா. இந்த சீத்தால வந்து சொம்பு துருகி இருக்கும். ஆனா கமலானாலே வெளியே ஒரு ஜொஜுலுப்பு, உள்ள ஒரு வளவளப்பு. மொத்தத்துல கமலானாலே ஒரு மினி 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 தாண்டா. 2 ரூபாய்க்கு ஒரு அருமையான ஐட்டம்னா அது கமலா தாண்டா. ஆமா ஆமா. என்னடா என்ன பார்த்தா 2 ரூபாய்க்கு வர மாதிரியா தெரியுது? ஏமா நான் உன்ன பத்தி பேசலாமா? கமலா பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் தான்டா கமலா. என்ன சொல்லிட்டு மறுபடியும் மாத்தி சொல்றேன்? ஏமா நீ கமலா வரதா என்ன விமலா வரதா என்ன? நான் சொன்னது இந்த பழத்தை பத்தி தான். என்னடா திரும்ப மாத்தி பேசுற? ஐயோ சத்தியமா உன்ன பத்தி சொல்லலாமா? என் ஃப்ரெண்ட் கேட்டு பாரு விநாயகம். ஏய் சின்ன குளு. ஐயோ தள்ளிட்டு போறானே. ஐயோ ஏமா நான் ஒரு ப்ரூவ் பண்ண மாதிரி இருக்கணுமா? சொல்லுவா நான். என்னமா என்ன பிரச்சனை? ஓரமா நின்னுட்டு இருந்த என்ன உத்து உத்து பாக்குறான்? உத்து பாத்துறான். டேய் பாத்துருப்படா, நீ பாத்துருப்ப. உன்னை பார்த்தாலே என்னப்பா பிரச்சனைங்க? ஒண்ணு இல்லையா, ஓரமா நின்னு இருந்த பொண்ண உரசி உரசி தள்ளியா பேத்திக்கு சொல்லாமா உரசி உரசி பாத்துருக்கான். சும்மா இல்லாம போட்டு அடிக்கிறா. அப்ப அடிக்கையா? எடுத்துங்கப்பா, என்னப்பா பிரச்சனைங்க? ஓரமா நின்னு ஒரு அப்பாவை பண்ண பொசுக்குன்னு போய் கற்பழிச்சிட்டு வந்துட்டான். எது பொசுக்குன்னு போய் கற்பழிச்சானா? ஏண்டா அவன் கற்பி என்ன ஆனா அவளான்னு ஸ்லேட் எழுதியாடா இருக்குது. எங்க தொட்டு உடனே அழிக்கிறதுக்கு ஒரு தாய் குளத்துக்காக பொக்க வேண்டியதா? அதுக்காக இப்படி பொக்கு பொக்க கூடாதுடா. நீ இந்த மாதிரி லாபகமா வெத்தலைய மடிச்சு கொடுத்து எவ்வளவு வருஷம் ஆகுது. ஒன் மோர் ரிப்பீட். நம்ம 2 பேரும் வெயிட் பார்ட்டி இப்படி சேர்ந்து ஊஞ்சல உட்கார்ந்து இருக்கோமே, அருண்டு போயிடாதோ? வெயிட் பார்ட்டின்னு தெரியுதோன்னா இப்படி உட்காந்துட்டு ஆடிண்டே இருந்தா என்ன அர்த்தம்? சாமி 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 பிறந்த வீட்டுல ஏதோ நுழையிறாம நீ வந்துட்டு இருக்க. என்னடா அர்த்தம்? கதவு திறந்துருக்குன்னு அர்த்தம். சுத்தம். என்னடா விஷயம்? சாமி உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும். இந்த அர்த்தராத்துல என்னால உனக்கு என்னடா ஹெல்ப்
தூங்கணும்? சாமி சாமி நீங்க என்ன விடிய காலம் 5 மணிக்கு கரெக்டா எழுப்பி விடணும். நோ சான்ஸ். நான் எப்பவுமே ஏர்லி மார்னிங் 6 to 7 தான் எழுந்திருப்பேன். அதுவும் இல்லாம இன்னைக்கு அந்த நாள் லேட்டா தான் எழுந்திருப்பேன். என்னடா சாமி? அது வந்து சொல்லுங்க. நான் சொல்லிக்கிறேன். டேய் முடியாதுன்னா போயேன்டா. சாமி இது என் வாழ்க்கை போச்சு சாமி. நீங்க தான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் சாமி. முடியாத போறோம் போ. ஐயோ சும்மா இருங்கோ. பாவம் ஏதோ வாழ்க்கை பிரச்சனைன்னு சொல்றான். சும்மா இருங்கோ. டேய் சுக்கு, காலையில மாமாவை எழுப்ப சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் மாமி. ஏண்டா அம்பி, நம்ம எல்லாரும் ஒரே காலையில குடி இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தவாசி தானே. இதுல என்ன தேங்க்ஸ் வேண்டி கிடக்கு? ரொம்ப தேங்க்ஸ் மாமி. வர தேங்க்ஸ். ஏண்டா அசிங்கமா சுத்தி செக்ஸ் புக்கா போட்டுட்டு கொட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் கட்டையில போறவன். சுகுமாரா சுகுமாரா சாமி 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 சாமி. என்ன 5 மணிக்கு எங்க அர்ஜென்டா போகணும்னே ஏந்து ஓடேன்டா. 5 மணி ஆயிடுச்சு சாமி. 5 மணி ஆகி ரொம்ப நாள் ஆகுது. இது உன் வாழ்க்கை பிரச்சனை. நீ தூங்கிட்டே இருக்க. தூக்கத்தை கலடா. ரொம்ப தேங்க்ஸ் சாமி. நான் கிளம்புறேன். ஏண்டாம்பே கேக்குறேன் தப்பா நினைச்சுக்காத. ஐயோ போகும்போது கிட்ட உருப்படா மாதிரிதான். ஐயோ அது இல்லடா. எங்க போறேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒண்ணு இல்ல சாமி. டாக்டர் சன் நியூஸ்ல உச்சா பேயாம அடக்கி வச்சிருந்தோம்னா கிட்னில கல்ஃபார்ம் ஆகும் டாக்டர் சொன்னாரு. அதனாலதான் ஃப்ரீயா உச்சா போயிட்டு வந்து ஃப்ரீயா படுத்துங்களான்னு போய்கிட்டு இருக்கேன். அதுக்கு தான் எதுவும் சொன்னா. ரொம்ப தேங்க்ஸ். ஏண்டா காத்தால எங்க ஆத்துல 5 மணிக்கு அலாரம் வச்சது. அலாரம் சத்தம் கட்டி ஆத்துக்காரி ஏந்தது. சொந்த தூங்கி இருந்த என்ன அடிச்சு எழுப்பி உன்னை வந்து இங்க எழுப்ப சொன்னது எல்லாம் நீ உச்சா போறதுக்கு தானா? வாங்க சாமி. எனக்கு அக்கமா இருக்கு. டேய் உன்னை சொல்லி குத்தல்லடா. உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணாலே அம்பு. அவளை வச்சுக்கிறேன்டா. அம்பு அடி அம்பு. எப்படி ஆப்பு? முத்து முத்து ஆறாவது இந்த நேரத்துல ஏய் ஜெகன், ஏய் நல்லா இருக்கடா? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். உட்கார் உட்கார். ஏண்டா திடீர்னு துபாய்க்கு போனவன் என் கல்யாணத்துக்கு கூட வரலையாடா? எங்கடா இங்க நேரம் கிடைக்குது? பயங்கர பிஸி. ஒரே ஒரு நாள் லீவ் கிடைச்சது. உன் ஞாபகம் வந்தது. ஃளைட் ஒன்னு கிடைச்சது. டப்புன்னு புறப்பட்டு வந்துட்டேன். இந்தா உனக்காக துபாயில இருந்து ஒரு பிரசன்டேஷன் வாங்கி வந்திருக்கேன். ஏய் பிரியா, ஏய் பிரியா இங்க வாடி. வாடி சீக்கிரம். ஆடி அசைஞ்சு வரத பாரு. பாத்தியா துபாயில இருந்து என் ஃப்ரெண்ட் நமக்கு கிஃப்ட் வாங்கிட்டான். பாத்தியா அல்வா. அலையாத அலையாத. அல்வாவா அல்வா. தங்க மோதிரம் உள்ள இருக்கு போய் பாத்துக்கோ. டேய் என்னால எப்பறா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து தங்கம் வைரம் மோதிரம்லாம் வாங்க முடியும்? இது பொம்மடா. வெறும் 2 லட்சம் ரூபாய் தான். ஏண்டா 1 லட்சம் ரூபாய் கொடுத்து உன்னால வாங்க முடியாது. 2 லட்சம் ரூபாய் கொடுத்து எப்பறா வாங்குன? இது சேட்டுக்கிட்ட அடிச்சது தானே. அச்சியா ஏண்டா இந்த பழக்கம் ஒண்ணு விட்டு இன்னும் போகலையா? ஏண்டா நான் 10 மாசத்துக்குள்ள எங்க வீட்டுக்கு உயிரோடயே ஒரு பொம்மை வர போகுது. இந்த பொம்மை எங்களுக்கு இருக்குடா. டேய் இந்த பொம்மைய பத்தி நீ சாதாரணமா நினைக்காத. இந்த பொம்மைய யாரு முன்னாடி நீ நிக்க வைக்கிறியோ அவங்க உண்மை பேசுறாங்களா பொய் பேசுறாங்களான்னு காமிச்சு கொடுத்துருடா. சரி சரி எனக்கு ஃளைட்டுக்கு நேரமாச்சு. இந்த பொம்மைய வச்சு நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கோ. சரி சரி பாத்து போ. டாடா. பை பை. ஃப்ரெண்ட் வாங்கிட்டு வந்த இந்த பொம்மையால இனிமேல் யாருமே என்கிட்ட போய் பேச முடியாது. முதல்ல இவ்வளவு செக் பண்ணி பாப்போமா? பிரியா ஒண்ணு இல்ல. உங்க வீட்டுக்கு பக்கத்து வீடு எய்த்த வீடு 3வது வீட்டுல யாராவது வாலிப பசங்க இருந்திருப்பாங்கல்ல. அவங்களை யாராவது நீ லவ் பண்ணிருக்கியா? ஐயோ இல்லையா? ஐயோ இல்லையா? ஒண்ணுதான். ஐயோ 2 பேர். ஐயோ 3 பேர் தான். நாலு இல்ல 5 6 7 8 9 10. சத்தியமா 10க்கு மேல கிடையாது. அது சண்டாளி. இன்னும் உன் மனசுக்குள்ள எவ்வளவு மறைச்சு வச்சிருக்கே தெரியலையே. நீ செஞ்ச தப்பெல்லாம் இந்த பொம்மையை வச்சு உண்மையை கண்டுபிடிக்கல. எங்க அப்பா ஒண்டி புள்ளிலடி. நில்லு. இன்னைக்கு மவளை மாட்டினடா. வாங்க பாருங்க பாருங்கம்மா. உங்களை இன்னைக்கு நீயா சிகரெட் குடிக்கலன்னு எனக்கு பாத்ரூம் வராதுரே. நேத்து நான் டாக்டர் கிட்ட போனேன். அவர் உங்களை சிகரெட் பிடிக்கிறத நிறுத்த சொன்னாரு. இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு இவ்வளவு எமோஷன் ஆவற? மோஷன் வராதுன்னு சொன்னீங்கல, இப்ப பாருங்க. தள்ளடா. ஐயோ அம்மா.
உட்காந்துரு, நான் வந்துடுறேன். சிலையில வீடு கட்டவா நாம சேர்ந்து வசிக்க லா ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட்டு வா நானும் ரசிக்க அங்கிள் இர்ரி. என்னங்க இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்குல்ல? போய் கோழியை பிடிச்சிட்டு வாங்க. நான் பண்ண தப்புக்கு அதை எதுக்கடி பலி கொடுக்கணும்? ஐயோ முந்தா நாள் தான் நம்ம கொல்லையில மாதுளம்பழம் செடியை வச்சோம். நீங்க பாக்குறது பழமா கேக்குறவங்களுக்கு பழம் தெரியா? நான் தரேன். மாதுளம்பழமா? இந்தா வாங்கிக்கோ. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? மாதுளம்பழம் கேக்குதா? வாடா. என்னடா காலங்கட்டால சண்டை வர வச்சிட்ட? வாடா. வாடா. டேய் உட்காரு. என்னடா என்ன சீனு, இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? என்ன அங்கிள் எங்க போறீங்க? எங்க போனா உனக்கு என்ன? இன்னைக்கு என்னை ஏமாத்தி என் பையனை உன்கிட்ட கூட்டு போக முடியாது. ஓகே பாய். என்னங்க நம்ம பையன் இவனுங்க பாத்தியா? இவனுங்க ஆமா ராம்பாபு எங்க? அவனை எப்படி வரவழைக்கிறதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ராம்பாபு அங்க என்ன சத்தம்? அம்மா நீ எத்த விட்டுரு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன். யாரா அது எங்க வீட்டுல பால போடுது? எங்க நைனா எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் அதுக்காக இப்படி பண்ணலாமா? ரொம்ப ஓவரா போறீங்க. வந்தா சுடுகாடுதான். என்னது உன் ஃப்ரெண்ட்ஸேவா? உன்னோட திருட்டுத்தனமெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் விளையாடணும்னு ஆசைப்படுறான். நீ போமா போய் விளையாடாமா. சரி, அவனை கெடுக்கிறதே நீதாண்டி. ஏய் சீனு ஏய். ஹாய்டா. ஹாய்டா. டேய் தினம் ஒரே விளையாட்டு விளையாடி போர் அடிக்குதுடா. இன்னைக்கு நான் ஒன்னு சொல்றேன். ஓகே? என்னத்த சொல்ல போற? தட்டுறவன் பேட்ஸ்மேன், போடுறவன் பவுலர், போருக்கிறவன் ஃபீல்டர். அததானே? டேய் நிறுத்துங்கடா. ஓகே. செக்ரட்டரி வீட்ல விழுந்தா 4, யுஎஸ் ஆன்டி வீட்ல விழுந்தா 6. ஓகேவா? ஓகே. ஓகே ஓகே ஓகே. ஏய் சிக்கி குஞ்சிகா. ராமானி எவன்டாவா? தங்க மாதிரி இந்த ஜன்னல் உடைஞ்சிடுச்சே.